கட்டுரைக்கு வந்தது மிகவும் ஒரு பயனுள்ளதாக நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து அவருக்கு மாற்று சொற்கள் யூஸ் பண்றதுலாம் என்னன்னு தெரியாது, பயன்படுத்துறது என்ன தெரியாது. ஒரு சில கருத்துக்கள் சொல்வதற்கு ஒரு வழக்கமாக பயன்படுத்துகிற அதே சொற்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு மொத்த பிள்ளைங்களும் ஒரே மாதிரி எழுதுறது வந்து ஒரு மொனோட்டனஸாக இருக்கிறத வந்து தவிர்க்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு உத்தி ஞாபகம் படுத்தினாங்க. அதை பயன்படுத்தி நல்ல மாற்றம் வாங்கினாங்க. தமிழில் ஒரு பிடிப்பு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழையும் நல்லா செஞ்சால் தான் ஸ்கோர் அதிகமாக வாங்கணுன்ற ஒரு ஸ்டாப்பராக இருக்குது, ஒரு ஞாபகப்படுத்தின ஒரு இதுவாக இருக்குது. இந்த பயிலரங்கில் முதல் முறையாக கலந்து கொள்கிறேன். மிகவும் உபயோகமாக இருந்தது. தேர்வில் அந்த கொடுக்கப்படும் 10 நிமிடங்களை முறையாக பிள்ளைகள் எப்படி உபயோகப்படுத்தலாம் என்பதை தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். கண்டிப்பாக பிஎஸ்எல்இ தேர்வில் என் மகன் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பான் என்பது உறுதியாக என்னால் கூற முடியும். இந்த உத்தி முறைகள் பிஎஸ்எல்இ தேர்வுக்கு மட்டும் உபயோகப்படுவது என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் மேற்படிப்பு படிக்கும்போது கூட இந்த உத்திகளை நம்மளால் உபயோகப்படுத்தி அவங்களுக்கு பயிற்சி அளிக்க முடியும்.